எலும்பூர் ஆற்றுக்கும் கூவம் ஆற்றுக்கும் இடையில இருந்த ஊர் தான் சென்னைன்னு பார்த்தோம். இந்த ஊரில் பெரும்பான்மையான நிலங்களை வச்சுருந்தவர் வெங்கடபதிங்கிற ஒரு ஆள். வெங்கடபதி அந்த இடத்த 16,000 வராகனுக்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட விற்றுட்டார். வெங்கடபதி அந்த இடத்த விற்கும்போது அந்த இடத்துக்கு எங்கள் அப்பாவோட பேரை வச்சுருங்கன்னு கேட்டுக்கிட்டார். அந்த வெங்கடபதியோட அப்பா பேர் சென்னப்பன். அதனால் சென்னப்பப்பட்டினம் அப்படின்னு இருந்துச்சான். சென்னப்பனில் அப்பன் போய் சென்னை மட்டும் இருக்குது. வெங்கடபதி கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட சென்னையை விற்ற நாள் 1639 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22 சென்னைன்னு பேர் வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கிற இடத்துல அந்த காலத்தில் சென்னகேசவ பெருமாள்னு ஒரு கோயில் இருந்துச்சான். அதுவே காலப்போக்கில் சென்னைன்னு மாறிப்போச்சுன்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி மெட்ராஸ்னு பேர் வந்ததுக்கும் சில காரணங்கள் இருக்குது. அதுவும் என்னன்னு பார்க்கலாம். போர்ச்சுகீசியர்கள் அந்த காலத்தில் கட்டின சர்ச்சுக்கு மாத்ரே டி டியஸ் அப்படின்னு பேர். மாத்ரே டே டியஸ்ங்கிற பேர் மருவி மெட்ராஸ்னு மாறிடுச்சுன்னு கதை விடுறாங்க. இன்னொரு கதை என்னென்னா, பிரான்சிஸ் டே காதலித்த பெண்ணோட பேர் மாத்ரே. அதனால் தன்னோட காதலியோட ஞாபகார்த்தமாக மாத்ரேன்னு பேர் வச்சாருன்னு சொல்கிறாங்க. சென்னை, மெட்ராஸ் இந்த 2 பேர்களுக்கும் சுமார் 400 ஆண்டுகால வரலாறு இருக்குது. ஆனால் நிறைய தகவல்களுக்கு பெரிய வரலாற்று சான்றுகள் எதுவும் கிடையாது. இப்போ வரலாற்று சான்றுகளோடு இருக்கிற ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பக்கத்தில் பெண்ணேஸ்வர மடம்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே பெண்ணேஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கும் ஆற்றுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன குன்றில் சில கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு. அது 1367 ஆண்டு ஜூலை 21 கம்பன உடையாரால் எழுதப்பட்ட கல்வெட்டு. அதாவது 656 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. அந்த கல்வெட்டை தமிழ்நாட்டோட தொல்லியல் துறையினர் கண்டுபிடிச்ச ஆண்டு 1973. இந்த கல்வெட்டில் சென்னை கடற்கரை ஓரமாக இருக்கிற சில ஊர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இருக்கிற சில ஊர்களின் பெயர்கள் சதிரானப்பட்டினம், புதுப்பட்டினம், நீலாங்கரையன் பட்டினம், கோவளம். அதில் வர்ற முக்கியமான பெயர் மாதரசன் பட்டினம். இன்றைக்கி சென்னையில் இருக்கிற ராயபுரமும் அதை சுற்றி இருந்த சில பகுதிகளும் சேர்ந்தது தான் 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாதரசன் பட்டினம்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியை ஆண்ட மன்னரோட பெயர் மாதரசன். அதனால் அவரோட பெயரால் அந்த ஊருக்கு மாதரசன் பட்டினம்னு பேர் வச்சுருக்காங்க.